ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலே எப்படி தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து கடையில் நமக்கு வந்து செக்கில் ஆட்டின எண்ணெயும் கிடைக்கும். ஒவ்வொரு குவாலிட்டியை பொறுத்து ஒவ்வொரு விதமாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 70-80 தேங்காய் இருக்குது. அந்த தேங்காவை எப்படிலாம் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய்க்கு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எல்லாத்தையுமே உரிச்சிடணும். இந்த மாதிரி ஒரு ஆள் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உரிச்சிக்கலாம். இது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் எங்களுக்கு உரிச்சு கொடுத்தாங்க. ஒரு 70-80 தேங்காய் இருக்கும். இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சாச்சு அப்படின்னா உரித்து எடுத்தாச்சு. இந்த மிஷின் வச்சு உரித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக விரிச்சிடலாம். சிலர் வந்து அருவா வச்சு உரிப்பாங்க. ஆனால் மொத்த எண்ணிக்கையாக அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சு தான் தேங்காய் உரிப்பாங்க. சீக்கிரத்துலேயே உரிச்சிடலாம். இப்போ தேங்காய் எல்லாம் உரித்து முடித்தாச்சு. தேங்காய் உரித்து ஒரு 2 நாளே நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா உடச்சிருவாங்க. தேங்காய் எண்ணெய் அப்படின்னாலே அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதுவும் வந்து நம்ம தலைக்கு தேய்க்கிறதுலேருந்து உடம்புக்கு, சருமத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் வந்து அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. கோகோனட் ஆயில் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் செரிமானத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் சமையல் எண்ணெய் செய்தாங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் வலி நிவாரணமாகவும் யூஸ் பண்ணுது. கை கால் வலி இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி வந்தோம் அப்படின்னா வலியும் கம்மியாகுது அப்படிங்கிறதும் இந்த தேங்காய் எண்ணெயில் இருக்குது. இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. இந்த தேங்காய் எண்ணெய்க்கு வந்து நல்ல பருப்பு வந்து திண்ணமாக இருக்க மாதிரி இருக்க தேங்காயாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். கொஞ்சம் இளந்தேங்காயாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும். இப்போ தேங்காய் எல்லாத்தையுமே உரித்து எடுத்தாச்சு. இனிமேல் இதை வந்து உடச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து அழுகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். அந்த குடுமி பகுதி மேலே இருக்கணும். கீழ்ப்பகுதி வந்து இந்த மாதிரி கீழே வச்சு நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அழுகாமலே இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கிறப்ப நீங்கள் வந்து 1 மாதம் 2 மாதம் வரைக்கும்னாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தேங்காவை சேமித்து வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். தலைகீழாக வைக்கக்கூடாது, படுக்கவும் போடக்கூடாது. இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு மூடை, இதில் வந்து ஒரு 70-80 காய் இருக்குது. நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். தேங்காய் உரித்தது வந்து எங்கள் அம்மா வீட்டில் உரித்தோம். இது வந்து இப்போ எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இதிலேருந்து எல்லா தேங்காயும் வெளியில் எடுக்கணும். கலர் எல்லாமே நல்ல கலர் மாறி இருக்கும். அந்த வெளியில் ஓடு வந்து நல்ல ப்ரௌன் கலராக இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் வந்து நல்ல தேங்காவாக திண்ணமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இளந்தேங்காயாக இருக்குது அப்படிங்கிறதா அர்த்தம். இப்போ எல்லா தேங்காயையும் ஒரு சாக்கிலேருந்து நான் கீழே தட்டியாச்சு. இதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் உடைக்கணும். தேங்காயை உடைச்சிட்டு காய வச்சு பார்க்கணும். தேங்காய் தண்ணியும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து 70-80 தேங்காய் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு 2 பாத்திரம் நிறைய அளவுக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னா தண்ணி இருந்துச்சு. இந்த மாதிரி ஆளாளுக்கு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா உடைச்சோம். உடச்சி தேங்காய் தண்ணி சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த தேங்காய் தண்ணி. நம்ம தேங்காய் உடைக்கிறப்ப கொஞ்சம் அழுகல் இருந்துச்சுன்னா அதை சேர்த்து உடச்சிடக்கூடாது. அப்போ எல்லா தண்ணியுமே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். கொஞ்சம் அழுகல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேறு பாத்திரத்தில் உடச்சிக்கலாம். தேங்காய் உடச்ச தண்ணியில் நமக்கு வந்து இந்த அளவுக்கு தூசி இருந்துச்சு. நான் ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டியாச்சு. இது ஃபஸ்ட் டைம் வடிகட்டி எடுத்துருக்கேன். திரும்ப இன்னொரு வாட்டி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. தேங்காய் தண்ணி வச்சு சாதம் ரெடி பண்ணிக்கலாம், ஆப்பத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம், எதுனாலும் நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வந்து தேங்காய் உடச்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நம்ம வந்து தனித்தனியாக நம்ம வந்து தேங்காவை வெளியில் எடுக்க வேண்டாம். நம்ம அப்படியே அந்த சரட்டையோடய காய வச்சா போதும். ஒரு 10 நாள் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காய வச்சுக்கோங்க. நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து டபுள் ஒர்க்கு தான். பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் தண்ணி இருக்குது. இது போக இன்னொரு பாத்திரத்தையும் இருந்துச்சு. இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி அதையும் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கிட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. நம்ம டெய்லியுமே என்ன செய்யலாம் அப்படின்னா தேங்காய் தண்ணி வந்து உடைக்கிறப்ப நம்ம தூர வேஸ்ட் பண்ணாமல் டெய்லி நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதிக அளவு இயற்கை சார்ந்த நீர் ஆகாரங்களை கொடுத்துட்டு வரணும். அப்போ தான் வந்து அவங்க வளர வளர அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இந்த தேங்காய் எல்லாத்தையுமே நான் வந்து மேலே தான் காய வைக்கணும். வீட்டு முன்னாடி வந்து காய வைக்க முடியாது, மச்சில் தான் கொண்டு போகணும். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு வட்டாலை தூக்கி போட்டு அதில் தான் எடுத்து மேலே கொண்டு போகணும். இந்த மாதிரி 2 வட்டா எங்களுக்கு சேர்ந்துச்சு. பெரிய அகல பாத்திரத்தில் இந்த அளவுக்கு 2 பாத்திரம் அளவுக்கு இருந்துச்சு. இதை நம்ம மேலே கொண்டு போய் வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு துணியில் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா காய வைக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா மழை வந்துச்சு அப்படின்னா அப்படியே நம்ம துணியோடு சேர்த்து எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் விரிச்சிருந்தோம். இந்த ஃபுல் துணி விரித்ததில் பாதி அளவுக்கு தேங்காய் வந்துருந்துச்சு. தேங்காவை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி காய வச்சாச்சு. ஃபுல்லாக பாருங்கள், இந்த அளவுக்கு பாதி வேஷ்டி தான் வந்துருந்துச்சு. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. மீதி கொஞ்சம் இருக்குது, அதை மடித்து அப்படியே போட்டாச்சு.
இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லா காயணும். ஒரு 10-20 நாள் நல்லா காய நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா தேங்காய் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அந்த மணம் வர ஆரம்பிச்சிடும் நமக்கு. ஃபஸ்ட்டு டே நமக்கு வந்து அந்த தேங்காய் ஸ்மெல் வந்து எதுவுமே இருக்காது. இது ஃபஸ்ட்டு டே ஆகிடுச்சு. ஒரு நாள் காஞ்சது இந்த அளவுக்கு தான் காஞ்சிருக்கு. நாள் ஆக ஆக என்ன செஞ்சிடும் அப்படின்னா காஞ்சி அது சரட்டையிலேருந்து வெளியில் வந்துடும் அந்த தேங்காய் தனியாக. பாருங்கள், ஃபஸ்ட்டு டேலேயே நமக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா கொஞ்சமாக சரட்டையை சுற்றி வெளியே வர ஆரம்பிச்சிட்டு. இந்த மாதிரி நம்ம ரெகுலராக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா காலையிலையும் சாயங்காலமும் ஃபுல்லாக போட்டு எடுத்துடணும். மழை வராமல் பாதுகாக்கணும். அது ஒன்று தான் பெரிய விஷயம். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ரெகுலராக நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா பார்த்துட்டே இருக்கணும். நாங்கள் வந்து டெய்லி எங்களால் என்ன செய்ய முடியல அப்படின்னா மேலே தூக்கிட்டு எடுத்து வைக்க முடியல. அப்படிங்கிறதுனால ஒரு 3 நாள் கழித்து நாங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தேங்காவை தனியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடியே போடுறதுக்கு இடம் இருக்குது, வெயில் அடிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எடுக்க வேண்டாம், அதுவே தானாக வர ஆரம்பிச்சிடும். இல்லை அப்படின்னாலும் ஒரு 3-4 நாள் ஆனதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்து காயப்பட்டுட்டோம்னா நம்ம அந்த சரட்டையை என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா தூக்கிட்டு அலைய வேண்டாம். வெயிட் ரொம்ப இருக்காது. வெறும் தேங்காய் மட்டும் தூக்கி காய போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சோம். சரட்டையிலேருந்து எடுக்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு. உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கவே வேண்டாம், தன்னாலே அதுவே வந்துடும். நாங்கள் வந்து எல்லாருமா சேர்ந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா வெளியில் எடுத்துட்டோம். தேங்காய் வெளியே எடுத்து அடுத்த வந்து ஒரு வாரம் காய போட்டாச்சு. இப்போ இதிலேருந்து எடுத்து நம்ம காய வச்சுட்டு மீதி சரட்டையை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது நீங்கள் கடையில் கொண்டு கொடுத்தீங்கன்னா இப்போ நல்ல ரேட்டு. 1 கிலோ 30-35 ரூபா வரைக்கும் நமக்கு வந்து சேல் ஆகலாம். எங்களுக்கு வந்து 1 கிலோ 30-35 ரூபாய்க்குள்ள வாங்கினாங்க. நீங்கள் வந்து கடையில் இரும்பு கடையிலலாம் கொண்டு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரேட் இருக்கும் அந்த தேங்காய் சரட்டையை. அதனால் வேஸ்ட் ஆக்காமல் நீங்கள் அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து சரட்டையிலேருந்து எடுத்தாச்சு. இதை திரும்ப காய வைக்கணும். எல்லா தேங்காயும் மேலே இருக்க மாதிரி பார்த்து காய வைக்கணும். குப்பரை போடாமல் நல்லா மேலே பக்கம் வச்சிங்க அப்படின்னா தான் நல்லா காயும். இந்த அளவுக்கு தேங்காய் இருக்குது. இது எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா காய வைக்கணும். இதே மாதிரி நீங்கள் டெய்லி ரெகுலராக என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 10-15 நாள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தேங்காய் எண்ணெய்க்கு நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா வீட்டிலே நல்ல சூப்பரான தரமான தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு 6 நாள் ஆனதுக்கப்புறம் இருந்தது. இது இன்னும் உடையவே இல்லை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 6 டேஸில் எனக்கு வந்து இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்படி பார்க்கப்ப நல்லா உடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் டெய்லி செக் பண்ணி பார்த்தோம். இந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடாது, ரப்பர் மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். இது அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் ஒரு 8-10 நாள் ஆயிருக்கும். அப்படி இன்னும் எனக்கு கொஞ்சம் உடையலை, கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. ஆனால் மனம் வர ஆரம்பிச்சிட்டு ஒரு 10 நாள் ஆகிறப்ப என்ன செஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த தேங்காய் பக்கத்தில் போனாலே அந்த எண்ணெய் ஸ்மெல் நமக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து 10 நாள் ஆகிருக்கு. கூட ஒரு 4-5 நாள் போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கூட ஒரு 4 நாள் போட்டு காய வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா உடைய ஆரம்பிச்சிச்சு. இன்னும் நல்லா காயணும். நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ தேங்காவை நல்லா காய விடுதோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக அந்த மிஷினில் போட்டு அரைக்கப்போ நல்லா அரைப்படும். எண்ணெயும் கொஞ்சம் நல்லா அதிகமாக கிடைக்கும். 15 நாள் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அரைக்க கொடுக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் உடைக்கையும் பாருங்கள் ஓரளவு நல்லா உடைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா 15 நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால சரி அரைக்க கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கடையில் தான் கொண்டு போய் கொடுத்தோம். இதுதான் அந்த எண்ணெய் அரைக்கிற மிஷின். செக்கில் வந்து ஆட்டி அரைப்பாங்க, சிலர் வந்து மாடு செக்குலேயும் அரைப்பாங்க. அதாவது நடுசில் வந்து செக்கு இருக்கும், மாடு வந்து அதை சுற்றி வரும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து டெக்னாலஜி எல்லாம் அதிகமாகிட்டு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மிஷினும் வர ஆரம்பிச்சிட்டு இதை விட எக்ஸ்ட்ரா அட்வான்ஸாகவும் இருக்குது. எங்கள் ஊரில் இந்த அளவு தான் இருந்துச்சு. தேங்காய் உள்ள என்ன செய்தாங்க அப்படின்னா மண்டவளம் ஒரு 1/4 கிலோ என்ன செய்வாங்க அப்படின்னா மண்டவளம் தட்டி அது கூட சேர்ப்பாங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மண்டவளமும் ஒரு லெமனும் புழிஞ்சு விட்டாங்க. தேங்காயெல்லாம் நல்லா அரைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா மாவாயிடும். நம்ம போட்ட தேங்காய் எல்லாமே சீக்கிரமே அரைப்பட்டுரும். நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா சீக்கிரம் அரைப்பட ஆரம்பிச்சிடும். இது நல்லா தேங்காய் நல்லா காஞ்சிருச்சு அப்படி சொன்னாங்க. வீடியோ எடுக்கப்போ ஃபோன் பத்திரமா, ஃபோன் உள்ளே விழுந்துடாமா அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அரைக்கிறத பார்க்கறதுக்கே. நல்லா கடன்னு அரைச்சி கொடுத்துருச்சு.
இதில் இருந்து நமக்கு வந்து மேலே இருந்து வர்றது எல்லாமே புண்ணாக்காக மாறிடும். கீழே வந்து அது வந்து ஆயிலாக மாறிடும். அந்த தேங்காய் அரைச்சி மேலே துகள்கள்லாம் இருக்கிறது தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மாட்டு தீவனத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய புண்ணாக்கு. உங்களுக்கு இது வேணும்னாலும் உங்கள்கிட்ட திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை வேண்டானாலும் நீங்கள் அவங்ககிட்ட அதை சேல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா அரைக்க ஆரம்பிச்சிச்சு. ஓரளவு 70% அரைச்சிச்சு. இன்னொரு 30% தான் இருக்குது. எண்ணெயும் நல்லா வடிய ஆரம்பிச்சிச்சு. தேங்காய் எண்ணெய் நல்லா ப்யூராக வடிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் அந்த எண்ணெயை பார்க்கப்ப நமக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. சூப்பராக எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. டெய்லி மழை வருதாங்கிறத செக் பண்ணணும். அது ஒன்று தான் பிரச்சனை, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா மழையில் நனைய விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தேங்காயெல்லாம் பாதுகாக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி வேறு எந்த ஒர்க்குமே ரொம்ப அதிகம் இல்லை. இதுதான் புண்ணாக்கு. இதுதான் அந்த மாட்டு தீவனத்துக்கு கொடுக்கக்கூடியது. மேலே இருக்கிறதே எல்லாம் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா வெளியில் எடுத்துடுவாங்க. இது வந்து மாட்டு தீவனத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ரெடி ஆகிருக்கு. இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது நமக்கு தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு. அதனால தான் ரேட்டும் கூடுதலாக இருக்குது. இப்போ தேங்காயோட ரேட் கூடிடுச்சு அப்படின்னா எண்ணெயோட ரேட்டு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கூடிடும். புண்ணாக்கும் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயை பாருங்கள், எனக்கு வந்து ஒரு 6லேருந்து 7 லிட்டர் அளவு கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்ல சூப்பரான சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா நம்ம வீட்டிலேயே போட்டு ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 1 இல்லை 2 துண்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வெல்லம் இல்லைனா கருப்பட்டி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எண்ணெய் நல்லா சூப்பராக வந்திருக்கு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பாட்டிலில் நம்ம எந்த பாட்டிலில் யூஸ் பண்ணுறோமோ அந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மீதியை நீங்கள் வந்து கேன் இருந்தால் கேனில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த வாளியோட தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ இதிலேருந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு 1 லிட்டர் எண்ணெய் மட்டும் வெளியில் எடுத்து வைக்கணும், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது. நான் வந்து சட்னி ரெசிபி வைக்கிறதுக்கு அதுக்கப்புறமா சாம்பார் இந்த 2க்கும் தான் என்ன செய்வேன் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். மீதி எல்லாத்துக்குமே வேறு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது. பாட்டில் கீழே விழுந்துடாமல் என் பொண்ணு பிடிச்சிருக்கா. எண்ணெயும் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. ஃபனல் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். என்கிட்ட அது இல்லை. நான் அதனால் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா ஒரு ஸ்பூனை வச்சே ஊற்றி சிந்தாமல் ஊற்றி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்ல ஒயிட் கலரில் சூப்பராக வந்திருக்கு எண்ணெய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டிலேயே தயாரித்த எண்ணெய்ங்கிறதுனால பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு.